என் பேர் சாந்தி. முதல்ல பார்த்திங்கன்னா எங்கள் திருவூரை பார்த்தாக்கா ரொம்ப ஆணாதிக்கம் அதிகமாக இருந்தது. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை மேலே கையை வச்சு அடிச்சிட்டாங்க. உடனே நான் மகளிர் குழு ஒன்று ஆரம்பிக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா மகளிர் குழுன்றது ரொம்ப அவசியன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நான் மகளிர் திட்டத்தை தேடி போனால் அவங்க ஆரம்பிக்க மாட்டேன்ட்டாங்க. ஐஆர்சிடிஎஸ் நிறுவனத்தில் தேடி போய் அங்கே மகளிர் குழு ஆரம்பிக்கிறத பற்றி பேசினேன். ஒரே மாதத்தில் இதுமாரி ஆரம்பித்தோம். அப்போ அது ஆரம்பித்து 10 குழு ஆரம்பித்து நாங்கள் நல்லா சிறப்பாக செயல்பட்டுன்னு வந்தோம். ஒரு 4 வருஷம் பொறுத்து பிஎல்எஃப் ஆரம்பிக்கணும், அடுத்தது பிஎல்எஃப் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷன் வச்சு சாந்தி அம்மா தான் பிஎல்எஃப் லீட்ரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பொருளாளர் ஓசுரம்மான்றவங்க பொருளாளராக போட்டு 2004 ஆரம்பித்தோம். இதை பார்த்திங்கன்னா ஆரம்பித்து முதல்ல 50 ரூபாய் சந்தா வாங்கி செயல்பட்டுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2011 எங்கள் பிஎல்எஃப்புக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. அப்புறம் 10,000 ரூபா ஒன்று கழிவறை கட்டுறதுக்காக பணம் கொடுத்தாங்க. இந்த பணத்தெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கின்னு இருந்தோம். யாரன்னா ஏழ்மையான குழு நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு 5,000 ரூபா 10,000 ரூபா அப்படி கொடுத்து உதவிக்கின்னு இருந்தோம், 1 ரூபா வட்டிக்கு. அப்படி உதவிக்கினே இருந்து 2011 சங்கத்தை காஞ்சிபுரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணிட்டோம். அங்கே போய் பதிவு பண்ண பிறகு ஜெயலலிதா ஆட்சி மாறின பிறகு ஒரு 3 லட்ச ரூபாய் நம்ம பிஎல்எஃப்புக்கு பணம் கொடுத்தாங்க. சரின்னா அந்த பிஎல்எஃப்பில் இருந்தோம். அதுக்கப்புறமா யூஎல்எஃப் ஆரம்பித்தாங்க. ஐஆர்சிடிஎஸ் மூலம் டைட்டஸ் சாரும் இருந்தார், ஸ்ரீபன் சாரும் இருந்தாங்க. இவங்க யூஎல்எஃப் ஆரம்பிக்கணும், யூனியன் லெவல் ஃபெடரேஷன். அதில் நான் சாரால் எல்லோரும் நாங்கள் அதில் பொறுப்பாளராக இருந்தோம். அதுவும் எலெக்ஷன் வச்சு எடுத்தாங்க. அதில் எலெக்ஷன் வைக்கும் போது சாரால் தலைவர் ஆகிட்டா, அதில் செக்ரட்டரி ஆகிட்டா. அன்றைக்கி பெண்களை மதிக்காத இருந்தவங்களாம் இன்றைக்கி ஒருத்தர் மதித்து நம்மளை எல்லாத்துக்கும் கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துட்டோமே. 2001 ஆரம்பித்தா 2001 வார்டு நம்பர் ஆகினேன். அதிலேருந்து யூஎல்எஃப்புக்கு போனேன். யூஎல்எஃப்பில் போயிட்டு யூஎல்எஃப்ல லீடராக இருந்தோம். மாதம் நான் அங்கே போய் அந்த பதவியை வகிச்சுக்கின்னு இருந்தோம். அப்படியே பண்ணின்னு இருந்து அந்த செயல்பாடு குழுக்களை கவனிக்கிறதெல்லாம் வச்சு தான் ஐஆர்சிடிஎஸ்ல வேலைக்கு வந்துட்டோம். எல்லாருமே இன்னைக்கு உழைக்கிறாங்க. ஒரு ஆளும் வீட்டில் சும்மா இருக்கிறதே கிடையாது. ஒரு சாதாரணமாக சிம்பிளாக கொஞ்சம் பூ கட்டி வியாபாரம் பண்ணவங்க கூட இன்னைக்கு பெரிய அளவில் வியாபாரம் பண்ணிக்கின்னு பழ வியாபாரம் அதெல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்களும் இன்றைக்கி தன்னால் எல்லா விதத்துலேயும் முன்னேறிட்டாங்க. அவங்க பையனை நல்லா படிக்க வச்சுட்டாங்க, பொண்ணை படிக்க வச்சுட்டாங்க. பையன் நல்லா வேலை பார்க்குறாரு, நல்லா வளர்த்து வச்சுக்கிறோம். நான் இல்லைன்னா கூட பாருங்கள், இப்போ நான் இங்கேயே உட்காந்துருந்தா கூட ஒரு கீதா வண்டியோ மற்றவங்களாண்டியோ போய் பேசுனீங்கன்னாவே அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணது தான் ஐஆர்சிடிஎஸ் மூலம் சாந்தி மேடம் பண்ணதால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம், இன்றைக்கி எங்களை 4 பேர் மதிக்கிறாங்க. இன்றைக்கி நான் வாங்குகிற 10 ரூபாய் கடன் கூட 10 ரூபாயை முழுசாக குடும்பத்துக்கு செலவாகுது. வீணாக நான் எதனா வாங்கி சாப்பிட்றதோ டீ செலவு பண்ணுறதோ ஆடம்பர செலவு பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி பெண்கள் ஆரம்பத்துலேருந்தே நான் சீட்டை பிடிச்சின்னு இருந்தேன். நான் மகளிர் குழுவில் வர்றதுக்கு முன்னாடி கூட 200 ரூபாய் சீட்லேருந்து சீட்டு பிடிச்சி தான் நான் வீடு கட்டினேன். மகளிர் குழு ஆரம்பித்த பிறகு தான் சேமிக்கிற எண்ணம், ஒற்றுமையாக இருக்கணுன்ற எண்ணம் எல்லாமே அதுலேருந்து தானே கற்றுக்கணும். நம்ம எவ்வளோ பயிற்சி, எவ்வளோ தூரம் இது ஒரு பயிற்சி. அந்த மாற்றுத்திறனாளிக்கு போய் பயிற்சி எடுத்தோம் பாரு, அதுதான் ரொம்ப பயிற்சி. 40 நாள் வீட்டை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடுவோம். எல்லாருமே போய் அங்கே ஒரு நாளைக்கு ஒரு தடவை போனோம்னா 12 நாள் ட்ரைனிங். திருச்சியில் ஹோலி கிராஸ் சென்டரில் பயிற்சி. அங்கே அது இல்லாத தஞ்சாவூரில், அப்புறம் தோப்பு பெரிய தோட்டத்தில் ஒரு ட்ரைனிங் சென்டர், அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். இதுமாரியே 40 நாள் கொள்ளிடம், முக்கொம்பு, இது எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் வைப்பாங்க. நாங்கள் ஐஆர்சிடிஎஸ் நான் என்ன சாதாரணமாக நாங்கள் நினைக்கல. அது எங்களுக்கு ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் நடத்துக்கிறோம். அவங்க கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு பெருசாக தெரியல, அவங்க கொடுக்குற அந்த மரியாதை போதும் எங்களுக்கு. நம்மளுக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் வெறும் 1,500 ரூபாய் தான் தந்தாங்க முதல்ல ஆரம்பத்தில். அதை நாங்கள் சம்பளமாக நினச்சி வேலை பார்க்கல, நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி தான். ஒரு மகளிர் குழு ஆரம்பிக்க ஒரு ஏரிக்கரையாயிட்டுன்னு ஓடுவார் பெரிய சார், டைட்டஸ் சார். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை வரும்போதே எடுத்துன்னு வருவார். வரிசையாக இந்தாமான்னு கொடுப்பாருமா எங்களுக்கு. அந்த மனுஷனை மறக்கவே முடியாது அந்த சாரை. ரொம்ப நல்ல சார்.
அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பாரு. அதே மாதிரியே குணம் எங்களுக்கும் வந்தது. அடுத்தவங்கள நல்லா வாழ வைக்கணும், அடுத்தவங்கள நம்ம கெடுக்கக்கூடாது. இது மாதிரியே எங்களை பேட்டி காண்டதால் உங்கள் மூலிமா எங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக ஆக்குறீங்க. அதனால் உங்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் எங்கள் ஊர் PLF சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.